வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். இது கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு வடையை எப்படி இன்ஸ்டன்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பருப்பு வச்சு பண்ணுவீங்களே, உளுத்தம் பருப்பு இருக்கலாம், இல்லை கடலை பருப்பு இருக்கலாம், சில பேர் கொண்ட கடலை வச்சுலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பருப்பு வகைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக அவுள் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். புழுங்கல் அரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 80 கிராம், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கோயம்புத்தூர் ஸ்டைலில் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யப்படுறோம் சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த புழுங்கல் அரிசி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறோம். இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சில பேர் பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. அந்த பச்சை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவுக்கு அரைக்கிற பச்சை அரிசியை யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடுக்கு வெடிக்கிற பச்சை அரிசி மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த அரிசி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோம். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால், குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வெந்து வரும் கரெக்டாக குக்கரில். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்போ இந்த அரிசியும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா குக்கரில் வேகும் போது அரிசி வெந்திருக்கும், பருப்பு வேகாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா வேகட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடான தாளிப்பு போடுறோம். அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம். இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்கு எண்ணெயில் போட்டுருங்க. எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த காரத்தோட தன்மை தெரியும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக் பண்ணி முடித்த பிறகு அந்த காரத்தோட இந்த சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர், தனியாத்தூள் யூஸ் பண்ணலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன்னா, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இந்த பெருங்காயம் உப்புலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மசாலாவை அப்படியே 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறீங்கன்னா, அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த குழம்புத்தூளோட அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியே போட்டுடலாம். இந்த மசாலா லைட்டாக கொதி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போடுங்க. அதே டைமில் ஏற்கனவே ஊற வச்ச இந்த புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டால், ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த தாளிப்பு அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது தம் ஆகி வெளியே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 600 ml தண்ணி ஊற்றலாம். அதாவது 600 ml. நீங்கள் உங்கள் வீட்டில் 600 ml நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா, பெரிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது எப்படி கேட்டிங்கன்னா, மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வேகட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பருப்பும் அரிசியும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள்.
இதை தொடர்ந்து அவல் வடை. நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு வடை பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் டைம் இருக்கும். அதில் பர்டிகுலராக அந்த பருப்பை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதா ப்ராசஸ்ஸு முக்கியமாக. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, ஈஸியான ஸ்டைலில் இந்த அவல் வச்சு பண்ண போகிறோம். அவல் 250 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், இடித்த பூண்டு 8 பல்லு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த அவல் 2 விதமான அவல் இருக்குது. ஒன்று திக்காக இருக்கும், ஒன்று மெலிசாக இருக்கும். நான் இன்றைக்கி திக்காக இருக்க அவல் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்கிறோம். இந்த அவலை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இதே நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க அவலை எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன் கேட்டேன், ரொம்ப நாள் ஊறினா அந்த ஃப்ளாட் அவல் தண்ணி ஆகிடும், உங்களுக்கு பிடிக்க வராது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அவல் நல்லா ஊறி இருக்கா சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதி உள்ள அவலை நம்ம ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணுறேங்க. அதே டைமில் ரொம்ப நாள் ஊறக்கூடாது, ரொம்ப நாள் ஊறினாலும் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது அவல். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி. இந்த வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடலாம். நான் 2 நம்பர் சொல்லிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 வெங்காயம் கூட போட்டலாம், ஒன்றும் தவறுலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு போட்டிருக்கோம். இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட் வேணும், அதனால தான் அந்த அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கேன், இடித்த பூண்டு தோலோடு இடித்து போடுங்க, வெறும் பூண்டு போட வேண்டாம். அதுக்கப்புறம் உப்பு, தயிர் கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருந்தால் தான் அந்த வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் புளிப்புத்தன்மைக்காக தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெடியான பிறகு சீசனிங், அதாவது உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரி பிடிங்க. பிடிச்ச பிறகு உள்ளங்கையில் எப்படி நீங்கள் வடை தட்டி போடுவீங்க அதே மாதிரி தட்டிட்டு ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் இந்த அவல் வடை ரெடி. இந்த வடை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் மசாலா வடை பண்ணும்போதோ இல்லை மெது வடை பண்ணும்போதோ அடுத்த ஒரு 10 நிமிஷம் அப்படிலாம் ஒரு 20 நிமிஷம் தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த வடை குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் செக் பண்ணி போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போட்ட உடனே கலர் மாறிச்சுன்னா ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அவள் அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் இருந்தாலும் கிறிஸ்பியாக வர்றதுக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வடை ஃப்ரை பண்ணும்போது அந்த பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது அப்படியே கம்மியாகிடுச்சுன்னா அப்போ கரெக்டாக வடை வெந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் கெட்டியான தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி, கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.